எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இன்னும் உனக்கு என் மேல இருக்கிற கோவம் போலல்ல? ஏங்கா அப்படி சொல்ற? ஊருக்கே தெரிஞ்சிருக்கு மீனாட்சி நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. எனக்கு நீ இத சொல்ல மாட்டல்ல? நீ ஃபோன் பண்ணதுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் நீ எனக்கு ஃபோன் பண்றேன்னு. கடைசி வரைக்கும் நீ அதை சொல்லவே மாட்டேங்கிறியே. என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறியா இல்ல ஒரேடியே மறந்துட்டியா? மறக்கலாம் இல்லக்கா. எப்படியும் இந்த விஷயம் உன் காதுக்கு வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். எப்பவும் எந்த விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட தானேக்கா நான் முதல்ல சொல்லுவேன். நீ என்ன சொல்றியோ அதை கேட்டுதானேக்கா நான் நடப்பேன். ஆனா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியலக்கா. ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் நான் சொல்லலைன்னா நீ வரமாட்டியா? என் பொண்ணு விசேஷத்துக்கு நான் வராம எப்படி? இதையே சாக்கா வச்சு அங்க வந்து உன்னை நேருக்கு நேரா ஒரு கை பார்க்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே போன் பண்ணிட்ட. சரிக்கா, நாளைக்கு வரும்போது மாமா பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு. நீங்க தான் இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா வந்துடுறோம். சரிக்கா, வச்சிடுறேன். சரி. என்னங்க என்னங்க என்ன சொல்லு? நானும் 25 வருஷமா பாக்குறேன். என் மூஞ்சியை பார்த்து பேசுறீங்களா நீங்க? எப்ப பார்த்தாலும் பேப்பரையே தான் பாத்துட்டு இருக்கீங்க. 25 வருஷமா அதே முகம் தான் உனக்கு. ஆனா பேப்பர்ல டெய்லி புது புது நியூஸா வருதே. ஏங்க நானும் இப்போ ஒரு புது விஷயத்தோட தாங்க வந்திருக்கேன். அப்படி என்ன புதுசா சொல்ல போற? சொல்லு. கோதாவரி போன் பண்ணியிருந்தா மீனாட்சியே நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாம். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? மேலத்தாளம், யானை ஊர்வலம், குதிரை ஊர்வலம்லாம் வச்சு நாளைக்கு போயிடலாமா? அவங்க வீட்டுல என்ன நடந்தா எனக்கு என்ன? இனிமே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க நீங்களே எப்படி பேசுறீங்க? அவங்களுக்கு நம்மள விட்டா வேற யாருங்க இருக்காங்க? அத அவங்க எல்லாம் யோசிச்சிருக்கணும். என்னைக்காவது அவங்கள நான் பிரிச்சு பாத்திருக்கேனா? அவங்களையும் நம்ம குடும்பமா தானே பார்த்தேன். அப்படி நினைச்சுதானே கல்யாணத்துக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ல இருந்து செருப்பு முத கொண்டு நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்ச மாதிரியே செஞ்சேன். ஒரு விசேஷ வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மேனஸ் தெரிஞ்சிச்சா அவங்களுக்கு? எதுக்கு தராதரம் தகுதி எல்லாம் பார்த்து பழகணும்னு சொல்றாங்கன்னு அவங்க நல்லா எனக்கு கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க பார், உனக்கு அவங்க வேணும்னா நீ போ வா, நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அவங்க இந்த வீட்டுக்கோ இல்ல நான் அந்த வீட்டுக்கோ வரணும்னு எதிர்பார்க்காத. அவங்கள திரும்ப உள்ள விட்டா என் பொண்ணுக்கு தான் தேவையில்லாம மன வருத்தம் வரும். ஏன்னா அவங்க கீழே நாம மேல, ரெண்டும் ஒண்ணு சேரவே சேராது. என்னங்க முன்னெல்லாம் நீங்க இப்படி பேசினதே இல்லங்க. அதெல்லாம் அவங்க என் பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி. அவங்க மேல எந்த தப்புமே இல்ல. தப்பு பண்ணது முழுக்க முழுக்க நம்ம ஐஸ்வர்யாங்க. இந்த பார், இன்னொரு தடவை என் பொண்ணை குறை சொல்ற வேலை வச்சுக்காத. இனிமே அவங்க யாரோ நாம யாரோ அவங்களுக்கு பறிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டுல இனிமே எதுவுமே பேசாத. அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவங்களுக்கு நம்மளை விட்டா வேற யாருப்பா இருக்கா? ஏமா, நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? அவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா.
நான் தான் தப்பு பண்ணேன்னு அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் நான் ஒத்துக்கிட்டேனேப்பா. பாவம்ப்பா அவங்க. நான் செஞ்ச தப்புக்கு அன்னைக்கு அவங்க அவமானப்பட்டாங்க. அதுக்கு பரிகாரம் பண்றதுக்கு நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குப்பா. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. உனக்கு எது சந்தோஷமோ அதை செய்ய நான் தயாரா இருக்கேம்மா. எனக்கு நீ முக்கியம், உன் சந்தோஷம் முக்கியம். உன் இஷ்டப்படியே செய்யுமா. தேங்க்யூ சோ மச்ப்பா. சரிம்மா. இங்க பாரு, அந்த கல்யாணத்துக்கு என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் கல்யாணத்துக்கு மட்டும்தான் வருவேன், வேற எதுக்கும் என்ன கூப்பிடாத. நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மீனாட்சி, உன் தங்கச்சி என்ன அடிச்சு அசிங்கப்படுத்தி எல்லார் முன்னாடியும் என்ன தலை குனிஞ்சு நிக்க வச்சா. நீ உன் தகுதிக்கு மீறி நான் ஆசைப்பட்டவரையே நீயும் ஆசைப்படுற. உங்களை சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா? இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் சுந்தர் மாமா எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நீ வேற எவனையும் கல்யாணம் பண்ணி கூட சந்தோஷமா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான். நான் என்ன செய்ய போறேன், எப்படி செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. நீங்க என்ன இங்க? சாமி கும்பிட வந்தேன். யாராவது பார்க்க போறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே லஞ்சம் கொடுத்துருக்கேன், சாமி முதற்கொண்டு. அதனால நம்ம 2 பேரும் யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் சாமி கும்பிட சொல்லியிருக்கேன். ஐயோ, இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்னு சொல்லுங்க. ஐ திங்க் ஐ லவ் யூ. ஐ லவ் யூங்க. நீங்களும் சொல்லுங்க. ஏங்க, என்னங்க பதில் சொல்லாம போறீங்க? என்ன உங்களுக்கு பதில் சொல்லணுமா? ஊரை கூட்டி மைக் போட்டு நல்லா கத்தி சொல்லுங்க, அப்ப நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்போ நீங்க இடத்த காலி பண்ணுங்க, போங்க. மைக்ல சொல்லணுமா? ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. Can you hear me? Hello? Can you hear me? Check. Hello? நான் பேசுறது கேக்குதா? நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ஊரை கூப்பிட்டு மைக் போட்டு சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. உங்க ஆசையை என்னால தட்ட முடியல, அதனால மைக் போட்டே சொல்லிடுறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஊரை கூப்பிட்டு என்னால சொல்ல முடியல. அதனால ஆபீஸ் ரூம்ல இருக்கிற மைக் மூலியமா சொல்றேன். கோயில்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் கேட்குற மாதிரி சொல்றேன். ஹாய் லவ். இப்ப சேர்த்து சொல்ல போறேன், மொத்தமா சொல்ல போறேன். இது உங்களுக்காக, நல்லா கேட்டுக்கங்க. ஹாய். I love you. மீனுக்குட்டி, I love you. காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதழோரம், இனி காமன் கலைகளில் பிறந்திடும் ராகம், புதுமோகம் இதயம் இடம் மாறும், இளமை பரிமாறும், அமுதும் வழிந்தோடும் அழகே.
டேய் 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 ச்சே. ச்சே. டேய் ஏன்டா என்ன தள்ளி விட்ட? டேய் என்னடா வேலை பார்த்திருக்க? அசிங்க படிச்சவனே. நான் என்ன பண்ணேன்? நீ வெளில போடா. உன்னை இந்த ரூம்குள்ள படுக்க விட்டதே தப்பா போச்சு. டேய் என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலன்னா இங்க வந்த. டேய் அங்க இருந்தே சொல்லு. இந்த பக்கம் வராத. உன் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகலனால பரவாயில்ல. நீ அங்கேயே படுத்து வந்து சாவு. ஆனா இங்க மட்டும் படுக்க வந்தா கொன்றுவேன்டா உன்னை. டேய் தூங்கிட்டு இருந்தவன மனசாட்சி இல்லாம ஓச்சி தள்ளிட்டே இப்போ எதுக்கு என்ன விரட்டுற? என்ன நினைப்புலடா இருக்க? எனக்கு போய் என்ன சை? எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு போய் முத்தம் கொடுத்திருக்கடா மூதேவி. அப்படியா? எங்க முத்தம் கொடுத்த? ஏய் டேய் பயப்படாதடா, மறுபடியும் முத்தம் கொடுக்க மாட்டேன். எங்கடா முத்தம் கொடுத்த? ஏய் வேணா. முத்தம் மட்டும் தான் கொடுத்தனா இல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ வளர்னனா? ஒழுங்கா எங்க இருந்து எந்திரிச்சு ஓடி போயிடு, இல்ல உன்னை சாவடிச்சிருவேன்டா. டேய் ப்ளீஸ்ரா, என் ஆளு கூட நல்ல ரொமான்ஸ் கனவுன்னு நினைக்கிறேன். நான் வேற என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்றா ப்ளீஸ்ரா. என்னது வாளா? ஏய் எவ வலையிலடா விழுந்து தொலைஞ்ச? எப்படியாவது எஸ்கேப் ஆயிடு, இல்ல உன் லைஃபையே அவன் நாசமாக்கிடுவா. ப்ரோ என் ஆள் அப்படிலாம் இல்ல. அவ ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட். அவளுக்கு வாழ வைக்க தான் தெரியுமே தவிர வீழ வைக்கலாம் தெரியாது. நாசமா போயிருவேங்கிற அது புரியாம வளரிக்கிட்டு இருக்க. டேய் தம்பி, இந்த உலகத்துல எந்த பொண்ணு எவனையும் வாழ வச்சதா சரித்திரமே இல்ல. ப்ரோ என் தேவதை யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. என் தேவதையை பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லு. டேய் தம்பி, இங்க எவ்வளவுமே தேவதை கிடையாதுப்பா, எல்லாம் டெவில் தான். ஆரம்பத்துல உனக்கு உயிரே கொடுக்குறேன்னு சொல்லுவா, ஆனா கடைசியில உன் உயிரை எடுத்துட்டு போயிருவாடா. தாராளமா கொடுக்கலாம் ப்ரோ. இந்த தேவதைக்காக உயிர் என்ன, அதுக்கும் மேல ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா அதையும் சேர்த்து கொடுக்கலாம். குடுப்படா குடுப்ப. உனக்கு ரொம்ப முத்தின ஸ்டேஜ் ஆயிடுச்சு. நீ அடிபட்டாதான் திருந்துவ. முத என் ரூம் விட்டு வெளில போ. டேய் அண்ணா, எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்ல. எதுக்குடா? என் லவ்வுக்கு தான். ஏய் அந்த கர்மத்தை தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், என்கிட்டே போய் ஐடியா கேக்குற. உனக்கு பிடிக்காது ஓகே, எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. விட மாட்டேன் போலயே. டேய் ப்ளீஸ்ரா, எனக்கு ஹெல்ப் பண்றா. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், வா போலாம். எங்க கூப்பிடுற? டேய் இந்த விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ரூம்குள்ள அடைஞ்ச மாதிரி பேசக்கூடாதுடா. வெளியில போய் நல்லா ஃப்ரீயா காத்தோட்டமா பேசலாம், வா. டேய் அண்ணா, ஸ்டார்டிங் ஃபீலே கிளப்புறடா. உனக்கு குடுக்கல வா போலாம். வா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆமா டேய் தம்பி, இத பத்தி நீ வேற யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியா? நோ ப்ரோ. சூப்பர் குட். இனிமேலும் நீ இத பத்தி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணாத, ஓகே? கம் ஆன். போடா. டேய் கதவு தரடா. ஐடியா குடுக்கறியானே ஏமாத்துற? கதவு தரடா. கத்துடா கத்து, நல்லா கத்து. அப்படியே அப்பா அம்மா வருவாங்க, அவங்க கிட்ட ஒரு லவ் ஸ்டோரிய சொல்லி ஐடியா கேளு. கதவு தர. வரடா. டேய் இந்த நேரத்துல ஃபுல் பிபி ஏத்திட்டா. வரடா. டேய் துரோகி. நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க தான் என் லைஃப். நான் மீனாட்சியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். மீனாட்சிக்காக என் உயிரே கொடுப்பேன். ஐயோ கோதாவரி, சும்மா இரு, கால் அமைக்கிட்டு. காலையில இருந்து பஸ்ல நின்னுட்டே வரீங்க, எனக்கு தெரியாதா? சும்மா இருங்க. சரி, நான் சொன்னதை விட பழம் பூலாம் நிறையவே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, நாளைக்கு பொண்ணு புடிச்சிருச்சுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, கையோட தட்டை மாத்திர வேண்டியது தானே, அதுக்கு இன்னொரு நாள் எதுக்கு? இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் சீர்சனத்தின் நிறைய எதிர்பார்த்தாங்க. இவங்க தான் பொண்ணு பிடிச்சா போதும்னு சொல்லிட்டாங்கல்ல. நம்ம மீனாட்சியை பிடிக்கலன்னு யார் சொல்ல போறா? அதனால்தான் கையோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. மீனாட்சிக்கு சம்மந்தம் அமைய போகுது, சக்திக்கு வேலை கிடைக்க போகுது. சக்திக்கு வேலை கிடைச்சிருச்சா? அவ என்னமோ இன்டர்வியூன்னு சொன்னா. நம்ம கம்பெனி தானே, கிடைக்காம எப்படி போகும்? அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னா கல்யாணத்துக்கு வாங்குற கடன் எல்லாம் ஈஸியா அடைச்சிடலாம். கோதாவரி, பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது நம்ம பொறுப்பை அவங்க தலையில போடுறதுக்கு இல்ல,
அவங்களே அவங்க சொந்த காலில் நிக்கணுங்கிறதுக்காகத்தான். அதனால அதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுமா. நம்ம கடமையை நாம தாமா செய்யணும். இத பாரு, நான் லோன் அப்ளை பண்ணிருக்கேன். அதுலயே நாம மீனாட்சி கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொண்ணுங்களுக்கும் நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள நல்ல வரன்களா பார்த்து முடிச்சிடலாம். அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. என்னங்க, கடவுள் எல்லாத்தையும் ஒரு காரணத்தோட தாங்க செய்யறாரு. மீனாட்சி கல்யாணம் தள்ளி போனது கூட நம்ம நல்லதுக்கு தான் போல இருக்கு. இல்லன்னா இந்த ஒரு கல்யாணத்தை முடிக்கவே நமக்கு நிறைய கடன் ஆயிருக்கும் இல்லைங்க? நம்ம வீட்டுல நடக்கிற முதல் விசேஷம் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணுமா? இனிமே என்ன தடங்கள்ங்க வரப்போகுது? எல்லாம் நல்லபடியா நடக்கும். லக்ஷ்மி ஆஃப் ஆயிடாத. லக்ஷ்மி ப்ளீஸ், சொன்னா கேளு. ஆஃப் ஆயிடாத லக்ஷ்மி ப்ளீஸ். ஐயோ, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்பவே எனக்கு இன்டர்வியூக்கு லேட் ஆயிடுச்சு. எப்போல்லாம் அர்ஜென்ட்டா போறேனோ அப்பெல்லாம் இப்படி ஆஃப் ஆகி கழுத்து அறுக்கிற. உனக்கு இதே வேலையா போச்சு. உன்னை நான் எப்படியெல்லாம் பாத்துக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? பார், இனிமே நான் உனக்கு சான்ஸ் தரதா இல்ல. இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். இப்போ நான் ஒரே ஒரு தடவை தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். செகண்ட் சான்ஸ் உனக்கு கிடையவே கிடையாது. நீ ஸ்டார்ட் ஆயிடணும். ஸ்டார்ட் ஆகல கண்டிப்பா நீ காயெல்லாம் கிடைக்கதான் போவ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமே நான் உன் விஷயத்துல சென்டிமெண்ட் பாக்குறதாவே இல்ல. சாரி, உன்னை நான் காயெல்லாம் கிடைக்கலாம் போட மாட்டேன். ஸ்டார்ட் ஆயிடு. இத்தனை வருஷம் பழக்கத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்து செகண்ட் சான்ஸ் தரேன். ஸ்டார்ட் ஆயிடு. செவன்த் சான்ஸ். இதுதான் லாஸ்டுக்கு லாஸ்ட். என்ன நீ இதுக்கு ஒரு சான்ஸ் குட்ட. ஆனா குட்ட வாக்க மீறி இருட்டேல தடவை ட்ரை பண்ணிட்டேன். ஆனாலா இத சாட்டாலனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அது என்கிட்ட வரதுக்கு லைக் பண்ணிடுன்னு அர்த்தம். இதோ பாரு, உன்கிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்ல. மரியாதை ஓடி போயிடு. எனக்கும் டைம் இல்ல சிஸ்டர். நானும் என் வியாபாரத்தை பார்க்கணும். என் டீரை முடிச்சிட்டீங்கன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். நீ சொன்ன வார்த்தை காப்பாற்ற நியாயமான ஆளுன்னு எனக்கு தெரியும். இந்த வண்டியை வேற எங்க எதுக்கு போறட்டா போற. அது எங்கிட்ட போட்டா என்ன? ஏய், வீணா என்கிட்ட வம்பு பண்ணாத. ஒழுங்கா ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. டென்ஷன் ஆகாதமா? எல்லாருக்கும் கிலோக்கு 16 ரூபாய் தரேன். உனக்கு கூட 2 ரூபாய் போட்டு 16 ரூபாய்க்கு இல்ல 16 ரூபாய்க்கு தரேன். எனக்கு போட்டு இப்படிப்பட்ட ஆஃபர் இன்னொரு தடவை கிடைக்காது. 3 rupees எக்ஸ்ட்ராமா. 3 rupees யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு. நம்ம க்ளோஸா பழகிட்டோம்ல, அதுக்காகடா. எது க்ளோஸா? அவன உன்னை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணாம விட மாட்டேன். டேய் நில்லுடா. என்னக்குடா அந்த வண்டி எனக்குடா. குள்ள கத்திரிக்கா, உன்னை இன்னைக்கு சட்னி ஆக்காம விட மாட்டேன்டா. யூடியூப் எல்லாரும் பேசி வச்சு சதி பண்றீங்களா? 150 ரூபா கொடுத்து வாங்கி 3 வருஷம் கூட ஆகல. அதுக்குள்ள இப்படி கழுத்து அறுத்துட்டியே. திருச்செந்தூர் முருகா, உன் அருளால நல்லபடியா இன்னைக்கு வியாபாரம் ஆகி கல்லாபுரம் பணமா நிறையணும். எக்ஸ்கியூஸ் மீ. கூப்பிட்டீங்களோ? முருகா, இப்பதானே நீ வேண்டுன, அதுக்குள்ள கல்லா நிறைய ஒரு ஆள் அனுப்பிட்டியே. உன் கருணையே கருணடா ஐயா. சொல்லுமா. Is there any shoemaker here? யாருக்கு சீரியஸா இருக்கு? Oh my god, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா? ஹிந்தி தெரியுமா? ஏமா
இங்கிலீஷ் தெரியுமா ஹிந்தி தெரியுமான்னு தமிழ்ல கேட்க என்ன வேணும் அப்படி தமிழ்ல கேட்க தெரியாதோ என்ன பொண்ணுமா நீ எல்லாரும் பேசி பேசி தமிழ் எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியலண்ணே அதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நல்ல கன்ஃபியூஷன் சரி இப்போ என்ன வேணும்னு சொல்லு செருப்பு பிஞ்சிருச்சு என்ன செண்டு பாட்டுல கையில வச்சிருக்க மாதிரி வச்சிருக்க கிளம்பு அதான் இத தைக்கிறதுக்கு இங்க யாராவது இருக்காங்களான்னு என்னமோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால வாங்கின செருப்பு மாதிரிலாம் இருக்கு இல்ல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன் சஜய் முதல்ல கீழே போடு இந்த பழைய செருப்பை கீழே போடுறதுக்கா இப்படி ஃபீல் பண்ணுதா இந்த பழைய செருப்பை தைக்கிறதுக்கா இந்த ஞான்பல் போட்டு இவ்வளவு பெரிய கடை திறந்து வச்சிருக்கோம் இங்க புது செருப்பு தான் நாங்க வச்சிருப்போம் ஓ ஐ see show me the slippers முருகா இந்த இங்கிலீஷ் பேச பண்ணறடா இங்க பாரு இனிமேல் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் பேசினா பி கேர்ஃபுல் நான் மன்னிச்சுக்கோங்க புது ஸ்லிப்பர்ஸ் காட்டுங்கன்னு சொன்னேன் வாங்க வாங்க எத்தனை நம்பர் செருப்பு வேணும் அத மட்டும் கேளு 8ஆம் நம்பர் இந்த நடுவுல இருக்கலாம் இது பூரா 8ஆம் நம்பர் தான் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ போ என்னண்ணே இது 1500 ரூபான்னு இருக்கு இது என்ன 2500ன்னு போட்டுருக்கு ஏமா உனக்கு எத்தனை ரூபாய் செருப்பு வேணும் அண்ணா ஒரு நிமிஷம் எங்க போறா ஏடிஎம் போறாளோ ஒரு 100 ரூபாய்க்குள்ள என்ன 100